சிக்கன் டிக்கா மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் எடுத்துகிட்டு இந்த டிக்காவுக்கு தேவையான மசாலா வந்து பிரட்டி வச்சுக்கிடுவோம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கறி மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இதுக்கு தயிர் ஒரு கொஞ்சம் கெட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது. ஊற்றி நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஒரு 3/4 மணி நேரம் முடிய நம்ம இதை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கிடுவோம். ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிக்கா பண்ணுறதுக்கு. கொஞ்சம் எலும்பு மட்டும் இல்லாமல் பார்த்து நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டால் நம்ம வந்து சும்மா தானே வேக வைக்க போகிறோம், அது சீக்கிரம் வேகாது. அதனால் கொஞ்சம் பீசஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்குவோம். இந்த பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல்லா ஊற வச்சுட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் எடுத்து நம்ம வைப்போம். ஆயிலெலாம் வேணாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய ஆயில் போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். வெறும் பாத்திரத்தில் இதை ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் நல்லது. எல்லாத்தையும் ஒன்று எடுத்து வச்சுருவோம். எல்லாத்தையும் நம்ம சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வச்சுட்டோம். அந்த சிக்கன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அந்த இதுலேயே நம்ம வந்து இந்த டிக்கா இப்போ வந்து டிக்கா வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கிடுவோம். இதை ஒரு மூடிடுவோம், கொஞ்சம் மூடி வச்சுக்கிடுவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறமேட்டு பிரட்டி போட்டு நம்ம எடுக்கணும். ஆயிலே நம்ம ஊற்றல, அதில் ஊற்றினா பிசைஞ்ச நம்ம வந்து சிக்கன் பிரட்டும் போது போட்ட ஆயில் தான். இது அப்படியே வேகட்டும். வச்சுருந்தோமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம தண்ணியே கொடுக்கல, அதில் உள்ள தண்ணியே வந்து நல்லா இதாகிருக்கு. இதிலே கொஞ்சம் நல்லா வேகணும். தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் நம்ம திருப்பி பிரட்டி வைப்போம். இதை மறுபடியும் திருப்பி மூடி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. இது நல்லா இன்னும் சுக்காவாக ஆகணும். இன்னும் தண்ணி வற்றணும், அப்போ தான் டிக்காவாகும். இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சுருவோம். நல்லா தண்ணியெலாம் வற்றிருச்சு. நம்ம ஒன்றா நல்லா சுடுற மாதிரிக்கு நல்லா பிரட்டி வைக்கணும். நம்ம இது முடிய ஆயிலே போடலை எதுவும், அது பிசையும் போது போட்ட ஆயில் தான். ஆயிலே போடாமல் தான் நம்ம இது பண்ணணும். நல்லா பிரட்டி வச்சுருங்க எல்லாத்தையும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். நல்லா சுக்காவாயிருச்சு. இந்த டிக்கா வந்து இப்போ நல்லா முருகின மாதிரிக்கு நல்லா இதாகிருச்சு. போதும், இதோட ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னா இது போதும். இந்த டிக்காவுக்கு உள்ளது மசாலா இப்போ பண்ணிக்கிடுவோம். நம்ம வந்து டிக்கா மசாலா தான் பண்ண போகிறோம். இப்படியுமே சாப்பிடலாம், ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி டிக்கா மசாலா பண்ண போகிறோம். இதை எடுத்துருவோம். இதுக்கு அந்த கிரேவிக்கு வந்து டிக்கா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுடைய அளவு தான். இது உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதை போட்டுக்கிறலாம். இதை வந்து நெய்ஸாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைக்கணும். இப்போ அது 1-2 அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை மிக்சியில் 1-2 சுற்றி நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணால் வதங்கணும். நான் அதை வந்து 1-2 அரைச்சிட்டு வந்துட்டேன். கிரேவிக்கு தேவையான தக்காளியை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு பேன் வச்சுக்குவோம். இப்போ ஆயில் போட்டுக்கிறோம். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த வெங்காயம் இது பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். வெங்காயத்தில் நல்லா வதங்கட்டும்.
வெங்காயத்தை இதிலேயே நம்ம தக்காளி அரைச்சோம்ல அதை ஊற்றிடுவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். கறி மசாலா பவுட்ரு. நம்ம இது வந்து இந்த கிரேவிக்கு தான் போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து கறியிலையே நம்ம வந்து போடும் போது அந்த டிக்காவிலையும் நம்ம போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுருவோம். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிக்காவை, சிக்கன் டிக்கா போட்டுட்டு இந்த மசாலாவில் போட்டு அழகாக பிரட்டி எடுத்துருவோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக. அந்த டிக்கா, அந்த சுட்ட வாசனை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அப்படியே அடுப்பில் வச்சுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த டிக்கா வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இதை விட கொஞ்சம் தண்ணியாக வேணால் கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு கங்கு வச்சுக்கிடுவோம். கங்கு வச்சு ஒரு இதை வச்சுட்டு இந்த இதில் வந்து கங்கு வந்து நம்ம அடுப்பில் வச்சு சுட்டு வச்சுக்கிடுவோம் நெருப்பை. இதில் கொஞ்சம் நெய்யோ உங்கள் பட்டரோ எது வேணுமோ அதை போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த டிக்காவோடைய வாசனையே அதுதான். நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா மூடி வச்சுருவோம். இதுக்குள்ளே நெருப்பு வச்சு நம்ம இதுக்கு நல்லா வாசனை நல்லா இறங்கிக்கிறோம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்படி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த புகையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இதை எடுத்துருவோம் கங்கு. பாருங்கள், அந்த வாசனையோடு நம்ம விறகு அடுப்பில் சுட்ட மாதிரி உள்ள வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்குது. இது பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நம்ம வந்து சிக்கன் டிக்கா மசாலா பண்ணியாச்சு. இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.